பாசத்துக்கே கத்துக்கொள்ள தளபதிடா நேசத்துக்கே என்றும் இவன் அதிபதிடா பாசத்துக்கே கத்துக்கொள்ள தளபதிடா நேசத்துக்கே என்றும் இவன் அதிபதிடா யாரா யாரா இவன் ஊரக்கெப்ப தெரியும் வர முன்ன வந்து நின்னு பர புரியும் கூறா நிக்கும் கத்தி கண்ணுக்குள்ள மேலும் தாறுமாறா கிள்ளி பேர கேட்டா மாகாப்பா எல்லாரும் வந்து தனிப்பட்ட வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை. சோ வாழ்த்துக்களை இந்த இடத்துல இருந்து முதல்ல சொல்றேன். லேடிஸ் கூப்பிட்டா நான் வருவோமா? எவ்வளவு பெரிய விருது கொடுத்திருக்காங்க. நான் கூட சரி அண்ணன் கொஞ்சம் எமோஷனலா தான் கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி அண்ணா இல்ல பைரவா மியூசிக் என்ட்ரி போது உங்களுக்கு தெரியுமல்ல புரிஞ்சிருக்கணும் இறங்கிடுவாரு அண்ணா. இந்த தருணம் எப்படி இருக்கு மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லலாம். நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன், என்னடா இது ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போது. ஆனா வெளியில போகும்போது பாக்குற குழந்தைங்க, பார்க்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே அவங்க வீட்டு பையன் மாதிரி கூப்பிடுவாங்க. டே மாக்காப்பா அப்படிலாம் கூப்பிடுவாங்க. நான் எனக்கு சில டைம் கோவம் வரும், பட் ஏன் இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பையனை இப்படி தானே கூப்பிடுவாங்க. நானா இருந்தாலும் இதோட கேவலமாலாம் கூப்பிடுவேன் எங்க வீட்டில் இருக்கிறவங்களாம். ஸோ அப்படித்தானே நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங். ஸோ எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல் வந்து இந்த மக்கள் வெளியில என்னை பார்த்து வாழ்த்துறது, எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறது, என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண விஜய் டிவியோட ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அண்ட் இந்த சமயத்தில் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ரொம்ப குறிப்பாக வந்து என்னுடைய மனைவி, அவளுக்கு நான் கண்டிப்பாக பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் என்னோட பசங்க, அப்புறம் எங்கள் வீட்டில் இப்போ புதுசாக ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கு, அந்த நாய்க்குட்டிக்கு நன்றி. என்னுடைய ஹவுஸ் ஓனர், கண்டிப்பாக நான் அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா டிவியில இருக்கிறவங்களுக்கு, சினிமால இருக்கிறவங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு தர மாட்டாங்க. அந்த பட்சத்துல எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாத்துங்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வீடு இருக்கு, ஹவுஸ் ஓனர் எனக்கு வீடு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் லோன் கொடுக்கறதுக்கு ஒரு பேங்க்கும் முன் வந்திருக்கு. சோ இதோட உண்மையிலேயே நீ ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது உங்க மாமனாருக்கு தான். அவர் பொண்ணே கொடுத்திருக்காரு. ஆமா, லோன் கொடுத்தவனுக்கு எல்லாம் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஆக்சுவலா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் என்னுடைய லைஃப்ல கிராஃபே பெருசாச்சு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னுடைய மனைவி தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து 2வது நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். இல்லை கிடைக்காது சாப்பாடு. அண்ட் என் கூட நிறைய பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நான் வந்து முதல்ல நன்றிகளை வந்து பாவனான் ரம்யாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா, அதுக்கப்புறம் என் கூட ஷோ பண்ண கல்யாணி அண்ட் டிடி அக்கா, அதுக்கப்புறம் கோபி அண்ணா கூடலாம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சாப்பிட போய் அங்கே போய் உட்காந்துக்கலாம், எதுக்கு ஒரு பக்கத்தில் நின்று இருக்கிறாங்க, ஒரு சம்பளமே கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ அப்படியே நான் வந்து வியந்ததை பார்த்துட்டு இருப்பேன் அவர் பேசுறது. ஸோ அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் தான், என்ன அப்படின்னா எந்த டேலண்ட்டும் எங்கேயுமே வேஸ்ட் ஆகிட போயிடக்கூடாது. எனக்கு எப்படி மற்றவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் அதற்கான ஒரு விஷயம் ஃப்ரீயா பசங்களுக்கு, டேலண்ட் இருக்கிற பசங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. விஜய் டிவியில ஒரு சும்மா ஒரு கண்டஸ்டண்டா வரவங்களே மற்ற சேனல்ல ஆங்கரா இருக்கும்போது நான் விஜய் டிவில இருந்தே சொல்லித்தரேன் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னும் போது அவங்க ஒரு சேனலே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து சொல்றேன். நான் திமிரா தான் சொல்றேன், ஏன்னா அவ்வளோ நான் கத்துக்கிறேன், அவ்வளோ கத்து கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் அந்த இடத்துல நான் இங்கே ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிரதீப் சாருக்கு தேங்க்யூ. என்னுடைய 2 முக்கியமான ஷோ, நான் வந்து வெளியில 3 ஷோ அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சினிமா காரம் காஃபி ஷோ, மோசர் டீம்ல இருந்து வந்த ப்ரொடக்ஷன், அதுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர்ல ரோஃபா மேடமுக்கு அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு நான் இது மாதிரிலாம் இப்படி ட்ரெஸ் பண்ணுகிறேன்னா அது காரணம் அவங்க தான். அதுக்கப்புறம் தாம்சன், இவங்க ரோஃபா வந்து கிங் மேக்கி அப்படின்னா அவர் கிங் மேக்கர்.
ஸோ ரெண்டு பேருமே நிறைய வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையை, அதாவது ஒரு சின்ன பையன் வந்து பாடுறான்னா அந்த பையனோட அப்பா வந்து வேலையை விட்டுட்டு அந்த பையனுக்கு மேனேஜர் ஆயிடுவாரு. ஏன்னா அந்த பையன் வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணுவான் ஒரு ஷோனால. அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ வந்து மிமிக்ரி பண்றாங்கன்னா அந்த என்டையர் ஃபேமிலியே வந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்க நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், தேங்க்யூ மாக்கப்பா. எல்லாருமே வந்து மாக்கப்பா சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு வைப், ஒரு கனெக்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ.